அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2026ல என்னென்ன நற்பலன்கள் அமைய போகுது அப்படின்றத ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக வெங்கடேசன் ஐயா கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா சொல்லுங்க. இப்போ இந்த ராசிக்கு 2026 என்ன எப்படி அமைய போகுது அப்படின்றத சொல்லிடுங்க. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 வந்து மன நிம்மதியும், மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகிறது. இதுவரைக்கும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய சிக்கல்கள் பெரிய லெவலில் போயிருந்தாலும் கூட, அது இந்த வருடத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் புதிய புதிய தொழில் தொடங்குவதற்கும், புதிய புதிய திட்டங்கள் போடுவதற்கும் சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது. பேங்கில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் லோன் வச்சிருக்கவங்கலாம் கூட இந்த வருஷத்துல அத மீட்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புதிய தொழிலில் பெரிய பெரிய ஒரு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிய சிறிய சிக்கல்கள் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளன்று கிரிவலம் செல்வது சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. அதைத் தொடர்ந்து ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சுருக்கமா சொல்லணும்னா கடகராசிக்கு சட்ட சிக்கல்லேருந்து வெளியில வருவாங்க. நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் பிரச்சனை, கையெழுத்து பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும். 1 வருஷம் அவங்க பட்ட பாடுக்கு ஒரு விமோசனம் உண்டு. பேர், பதவி, புகழ் அவங்களுக்கு இப்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இந்த குரு பயிற்சியெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நீர் சார்ந்து, குலம் சார்ந்து இருக்கக்கூடிய தெய்வங்கள வழிபடுவதன் மூலியமா அவங்களுக்கு நல்ல ஒரு காலம் எதிர்நோக்கி இருக்கு. ஏதாவது ஒரு குழந்தைகளுக்கு தினம்தோறும் ஒரு ஃபுட் வாங்கி குடுத்தா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக ரேவதி ராஜேஷ் கண்ணாம்மா நீங்க சொல்லுங்க. கடகராசி காலபுருஷனுக்கு சுகஸ்தானம் சொல்லக்கூடிய கடகராசியில இப்ப குருச்சந்திர யோகம். கடகராசி நேயர்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. அஷ்டமத்துல உட்கார்ந்திருக்கிற ராகுவால சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் இப்ப குருவும் ராகுவும் 6 கெட்டா உட்கார போறாங்க. கடன் பிரச்சனையோ இல்ல கடன் சார்ந்த வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையோ ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆண்டா இது இருக்க போது. கண்டிப்பாக குரு ராகுக்கு உண்டான சாந்தி பிரீத்திகள் செய்து கொள்றது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ வந்து நம்ம கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு அப்படின்றத பத்தி ஜோதிடர்கள் வந்து நமக்கு சொல்லிட்டாங்க. அடுத்ததா ஜோதிட வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல கடகராசிக்கு ரொம்ப பேர் எதிர்பார்க்குறாங்க. ஒரு புது தொழில், புது வரவு, புது வருகை, படம் ரிலீஸ் பண்ற மாரி ஆயிப்போச்சு. அதாவது இந்த சினிமான்னா ரீடேக் எடுத்துறலாம். லைஃப்ல ரீடேக்லாம் எடுக்க முடியாது. அதே மாரி அரசியல்லயும் ரீடேக்லாம் எடுக்க முடியாது. புது தொழிலுக்குள்ள போம்போது ரீடேக்லாம் எடுக்க முடியாது. இது வந்து ஒரு வழி பாதை ஆயிடும். ஆப்பரேஷன் சக்சஸ். பேஷண்ட் என்ன ஆனாரு அப்படிங்கிறது இந்த யுவ வருடம்ங்கிறது 2026ல பிறந்து குரு எப்படி உள்ள வராரு அப்படிங்கிறத வச்சு தான் கடகத்துக்கு நான் பலனே சொல்ல முடியும். கடகராசியில இருக்க நடிகரா, இல்ல கடகராசியில இருக்க அரசியல்வாதிக்கே பலனா, அத நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. ஆப்பரேஷன் சக்சஸ். பேஷண்ட்டு நான் சொல்லல என்ன ஆனாருன்னு. அத ஜனங்களே பார்ப்பாங்க. அது எப்படி அப்படிங்கிறத. ஆனா ஆப்பரேஷன் சக்சஸ் தான். பேஷண்ட் டெத்து அப்படிங்கிற ரிசல்ட்டு 2026ல தமிழ் வருஷம் பிறந்ததுக்கு அப்புறமா வரும். அத அப்போதைக்கு பார்த்து தெரிஞ்சுப்போம். கடகத்துக்கு பெரிய பரிகாரமே என்னன்னா, அனுபவஸ்தர்கள பக்கத்துல வச்சுக்கிட்டு, நம்மகிட்ட இருக்க உபகரணங்கள் பலமா இருந்தா தான் நம்ம எதிரிய நம்ம ஜெயிக்க முடியும். நம்மகிட்ட வெறும் பிளேடு, கத்தி, கபடாலாம் வச்சுக்கிட்டு ஆலமரத்தையும், அரச மரத்தையும் வெட்டுறேன்னு நின்னா, நம்மள என்ன சொல்லுவாங்க? விவரம் இல்லாதவர்கள் அப்படின்ருவாங்க. இந்த விவரம் இல்லாதவர்கள்ங்கிற பேர கடகராசி வாங்கக்கூடாது. அனுபவஸ்தர்கள நிறைய கேட்கணும். நல்லா தெரிஞ்சாலே 4 பேத்த கேட்கணும். அதிகமா தெரிஞ்சுட்டா 5 பேத்த கேட்கணும். மிக சிறப்பா சொன்னீங்க ஐயா. அடுத்ததாக சின்னசேலம் கமாண்டோ கண்ணன் ஐயா அவர்கள நம்ம கேட்டுறலாம். நீங்க சொல்லுங்க ஐயா. கடகராசிக்கு இந்த 2026 வந்து ஜூன் மாதம் வரலையுமே அவங்களுக்கு கொஞ்சம் எந்த விஷயத்துமே ஒரு மீடியமான லைஃபாக தான் இருக்கும். மீடியமானா ஒரு பெரிய சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். புது வருஷப்பிறப்புல இருந்து அதில் வந்து இந்த குரு பகவான் மாறும்போது அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கு வேண்டுமோ, என்னென்ன நினச்ச காரியமோ எல்லாமே வெற்றி கிடைக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் வந்ததுமே அவருக்கு எதை எதை நினைக்கிறாங்களோ, என்னென்ன செய்யணும், தொழில் பண்ணணும், கல்யாணம், குழந்தை, அவங்க பிஸ்னஸ்ஸு, கூட்டு தொழில், அவங்க மனைவிக்கு தொழில், என்னென்ன ஒரு பெரிய விஷயம் நினைக்கிறாங்களோ அத்தனையும் நடக்கும். வேணா இந்த ஜூன் மாதம் வரலையும் ஒரு மீடியமாக தான் நடக்கும். ஒரு 50-60%. அதுக்கு மேலே தான் நல்லா நடக்கும். இந்த ஜூன் பிற்பாடு தான் நடக்கும். அருமையாக இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதைத் தொடர்ந்து சின்னசேலம் சுதாகண்ணன் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா நீங்க சொல்லுங்க இந்த ஆண்டு கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்?
கடகராசிக்காரர்களுக்கு அதாவது முன்னையும் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியோட தாக்கம், இப்பவும் அஷ்டமத்தில் ராகு பகவான் இருக்காரு. அவருடைய பகை கிரகமான குருவும் வந்து அவர் ராசியிலே உட்கார்றாங்க. ஜென்மகுரு குருச்சந்திர யோகமாகவும் எடுத்துக்கலாம், வனவாச அமைப்பாகவும் எடுத்துக்கலாம். அதை நம்மளுக்கு சாதகமாக ஏதாவது மாற்றிக்கணுன்னா தொழில் விஷயத்தில் இடமாற்றங்களோ, வேலை வாய்ப்புகளில் இடமாற்றங்களோ, இல்லை கடல் கடந்த பயணங்களோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிக்க முடியும். அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் வரும். குடும்ப விஷயங்கள் அப்படிங்கும்போது குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும். துணைக்கிட்ட கொஞ்சம் ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி பகவானும் பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழில் விஷயம் கொஞ்சம் நல்லா மேம்பாடாக கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. பெரியோர்கள்கிட்ட மரியாதையாகவும் பயபக்தியாகவும் இவங்க பேசணும், நடந்துக்கணும். அவங்கக்கிட்ட சாபம் வாங்கிக்கிற மாதிரியோ அவங்கக்கிட்ட திட்டு வாங்கிக்கிற மாதிரியான விஷயங்களில் நடந்துக்க கூடாது. உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்குது, இருந்தாலும் அதை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அடியெடுத்து வாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆண்டு இருக்குது. மிக சிறப்பா சொன்னீங்கம்மா. அடுத்ததாக யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி ஐயா அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. கடகம் என்பது சந்திரன் ஆட்சி பெற்ற ராசி. அதனால எப்பவுமே இவங்களுக்கு வந்து இவங்க நினைக்கிறது சரின்னே படும். அதனால நிறைய பிரச்சனை வரும். கூட வந்து நல்லவங்களை வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், படிப்பு மாற்றங்கள் என்ற மாற்றத்துக்கு தயாராகிடணும். இடது பக்க தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். இடது பக்க தேக ஆரோக்கியம்னா இதயம் இருக்கிற இடம். அதனால ப்ரெஷர் ஏரியாவை கரெக்டாக பார்த்துக்கிறது கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கஷ்டங்கள் தீரும். கடகம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்குமா. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு உங்களை சிறந்த அமைப்பை ஏற்படுத்தி தரும். பெற்றோர் பெரியோருடன் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கடகத்துக்கு மிக மிக சக்சஸான ஒரு அமைப்பு. தொலைதூரத்தில் இருந்தவர்கள் கூட தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். அதே சமயம் கண்டிப்பாக ஃபினிஷிங் எண்டு வந்து மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். கடகத்திற்கு வந்து தீர ஆலோசித்து தீர நல்ல ஆலோசகர்களை வைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம். மிக அழகா சொன்னீங்க ஐயா. அதை தொடர்ந்து நல்வாழ்க்கை ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா நீங்க சொல்லுங்க. அன்பால் எதையும் சாதிக்கும் எண்ணம் கொண்ட கடகராசி நேயர்களே, இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டிலே ரொம்ப நேரம் அதிக பேர் பேசக்கூடியது இந்த கடகராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏனென்றால் அந்தமாரி பிரபலமான நபர்கள் எல்லாமே இந்த கடகராசியில் இருக்கிறாங்க. இந்த 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வந்து உன்னிப்பாக எல்லாருமே கவனிப்பாங்க. அப்போ உன்னிப்பாக கவனிக்கிறதுனால வந்து நம்ம எங்கே போகிறோம், எந்த இடத்துக்கு வரோம், செய்கிறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். போட்டித் தேர்வில் ஜெயிக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு நபராக நீங்கள் திகழப்போக இருக்கின்றீங்க. அதே போல் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் நிறைய விஷயத்தில் உங்களை நல்லா தேடி வந்து அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலும், வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் ஜவுளி வியாபாரம், மல்லிக்கடை, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அரிசி வியாபாரம் இது போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சியும் நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்குது. இதனால் என்னன்னா ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. அதேமாரி இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் திருச்செந்தூர் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்வது பல வகையில் ஒரு மாற்றத்தை வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும்.